ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் டிஃபன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் பாருங்கள், முடக்கத்தான் தோசை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். முடக்கத்தான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இருக்குது. நான் அடிக்கடி செய்வேன் அந்த தோசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர், ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை அடிக்கடி கட்டாயம் எடுத்துக்கணும். இந்த முட்டி வலி, கை கால் வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர், ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்றதுலாம் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கணும். நான் என் பசங்களுக்கு இந்த மாதிரி நான் மூலிகைகளெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் இதை நல்லதுன்னு சொன்னேன்னா அவங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சொல்லுறதெல்லாம் இருக்கு மக்களே. பசங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. கையில் ஊற்றுறேன்னு எனக்கு ரைட் ஹேண்டால் வேலை செய்ய வராது, லெஃப்ட் ஹேண்டாக வரும் எனக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு மிஷின் இருக்குது, அதனால் எனக்கு இந்த கை வராது. இந்த வேலைலாம் செய்யணும். எல்லா வேலையுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொக்கி கட்டுறதா இருந்தால் கூட எனக்கு இந்த கை தான் டக்கு டக்குன்னு வரும், இந்த கை வராது எனக்கு. அப்படியே ஆயிடுச்சு, அது பழக்கமாயிடுச்சு. கண்டிப்பாக முடக்கத்தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க. இதில் தோசை தான் பண்ணி சாப்பிடணுன்றதெல்லாம் கிடையாது. இதில் நான் வந்து காரக்குழம்பு வைப்பேன், சட்னி பண்ணுவேன், துவையல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா சொன்னார், பொடி பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், தெரியாது இன்னும் நிறைய இருக்குது. முடக்கத்தான் வந்து ரொம்ப 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 நல்லது. அந்த பேர்லேயே பாருங்களேன், முடக்கத்தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் முன்னோர்கள். ஒவ்வொரு தழைக்குமே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதோடைய வேல்யூ நமக்கு புரியல. முடக்கத்தான் முடக்குவாதங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருத்துவம்னு அந்த காலத்தில் வச்சுருக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த தோசை சாப்பிட்ற அன்றைக்கி உடம்பு உண்மையிலே நல்லாயிருக்கும். வாயு எல்லாத்துக்குமே நல்லது. இது பக்கத்தில் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இல்லை டவுனில் விற்கிறையாக விற்கிறதுனாலும் வாங்கிட்டு வந்து தோசை பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், என் குட்டியை சாப்பிடுது. என் தங்க புள்ள கிடையாது, தங்க புல்லு. இப்போ நான் எங்கள் தம்பியும் சாப்பிட போகிறோம். வாங்க மக்களே, நீங்களும் எங்களோட சேர்ந்து முடக்கத்தான் தோசை சாப்பிட்லாம். இப்படியே பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனலில் வரும். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா பாய் சொல்லணுமாடா? பாய் சொல்கிறாங்களாம். நீ பாய் சொல்லிடு தங்கம். உனக்கு காமிக்கணுமா? பாருங்க. பாய் சொல்லுமா, பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.